இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல். USA ஸ்டுடியோ அயன்மேன் 8 மூவி ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஷன். சரி, அயன்மேன் 8 நான் என்னுடைய ஸ்லாங்லேயே சொல்கிறேன். அயன்மேனோட 8வது பாகம் எப்படி அப்படின்னா, அயன்மேன் வந்து ஒரு புது ஷூட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஸ்பேஸில் பறந்துட்டுருக்காரு. ஸ்பேஸில் பறந்துகிட்டே இருக்கும்போது அவர் கூட இன்னொரு ஷூட்டும் பறந்துட்டுருக்கு. அது பட்டன் தட்டினா அது உடனே ஸ்பேஸ் ஷிப்பாக மாறிடும். அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ ஒரு புது கிரகத்தையே கண்டுபிடிக்கிறாரு. அந்த கிரகம் சுற்றுறதும் இல்லை, அது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. அந்த கிரகத்தில் போய் ஸ்பேஸ் ஷிப்போட லேண்ட் பண்ணுறாரு. கட் பண்ணால் அப்படியே செவ்வாய் கிரகத்தில் அயன்மேனோட சன் வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் காரு, இந்த ஸ்பேஸ் ஷிப்பு, இந்த ஸ்பேஸ் ஜெட்டு அப்படின்றதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும், அது எப்படி ஃப்யூச்சர் எக்கனாமியாக மாற்றுறதும் அப்படின்றதும் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கட் பண்ணால் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி அயன்மேனுக்கும் அயன்மேனோட சன்னுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுது. அதில் வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாக உடையுது. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் தேவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது. அயன்மேன் சம் காரணத்தால் அந்த கண்டுபிடிச்ச கிரகத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணுறாரு, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும். அந்த கிரகத்தில் தனக்கு தேவையானது எல்லாத்தையுமே உருவாக்குறாரு டெக்னாலஜியால். ஓவர் வியூவாக அயன்மேன் 8 படத்தில் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வார் நடக்குது. அந்த வாரில் யார் ஜெயித்தாங்க, கடைசியில் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஓகே, அடுத்தது அயன்மேன் 9. அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்தை எப்படி மாடுலேஷன் பண்ணுறது, கிராவிட்டி எப்படி உருவாக்குறது, எலிமெண்ட்ஸோட மாலிகூல்ஸை வச்சு ஒரு பிளானட்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அயன்மேன் ரிசர்ச் செஞ்சு ஒரு புது கேலக்ஸியை உருவாக்குறாங்க. அந்த புது கேலக்ஸி அந்த இடத்துல நிலைநிறுத்துகிறாங்க. அந்த கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸியோட மோதிர மாதிரி இருக்குது. அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்பேஸில் பறக்கிற மாதிரியே இருக்குது. அந்த படத்தோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, புதுசாக உருவாக்கின கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸியோட மோதலையா, என்ன அந்த கேலக்ஸி எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஓவர்வியூ. இந்த 2 படத்துக்கு உண்டான கேம்ஸை வந்துட்டு கூடிய விரைவில் கோடிங் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அயன்மேனோட 8ம் அயன்மேனோட 9 அப்படின்ற படத்தோட ஓவர்வியூ. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, see you, bye.